ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் தொண்டன். வசுந்தரா தேவி சினி ஃபிலிம் சார்பா ஆர் மணிகண்டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல விக்ராந்த், சமுத்திரகனி, சுனைனா, சூரி, சவுந்தரராஜா, தம்பி ராமையா, நமு நாராயணா, கஞ்சா கருப்பு, அனில் முரளி, திலீபன், படவா கோபி, அர்த்தனா இப்படின்னு நிறையா ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன், சினிமோட்டோகிராஃபி என்.கே. ஏகாம்பரம் அண்ட் ரிச்சர்ட் எம். நாதன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சமுத்திரகனி. ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிறாரு விஷ்ணுங்கிற சமுத்திரகனி. இவர் அப்பா வேலராமமூர்த்தி தங்க அர்த்தனாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் மருத்துவம் பார்க்கறதுக்கான உதவி சரியான நேரத்துல கிடைக்காததால சமுத்திரகனியோட அம்மா இறந்துடுறாங்க. அதனால தன்னோட ராணுவ பணியை உதறிட்டு முதல்ல ஊரை பார்ப்போம்னு ஊருக்கு வந்து சேர்ந்துறாரு சமுத்திரகனி. இப்படி வந்தவரு கஞ்சா கருப்போட சேர்ந்து மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு முதல் உதவி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வராரு. அதுலயும் தன்னோட ஆம்புலன்ஸ்ல ஏறுறவங்க எல்லாரும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்பட்டுட்டு வராரு சமுத்திரகனி. அமைச்சர் ஞான சம்பந்தம். இவருக்கு நமோ நாராயணா, சவுந்தரராஜான்னு 2 மகன்கள். இதுல நமோ நாராயணா தனக்கு எதிராக செயல்பட்ட ஒருத்தரை தன்னோட ஆட்களை விட்டே வெட்டிடுறாரு. வெட்டப்பட்டவருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் காப்பாத்திடுறாரு சமுத்திரகனி. இதனால சமுத்திரகனியை பழியவாங்கியே ஆகணுங்கிற தீர்மானத்துல இருக்கிறாரு நமோ நாராயணன். அதுக்கு தேவையான முயற்சிகளையும் எடுத்துட்டு வராரு. சமுத்திரகனியை பழிவாங்க டைம் பார்த்துட்டு இருக்கிறாரு நமோ நாராயணன். இது இப்படி இருக்க சமுத்திரகனியை காதலிச்சுட்டு வராங்க சுனைனா. அப்படி காதலிச்சுட்டு வர்றவங்க தன்னோட காதலை சமுத்திரகனி கிட்ட சொல்ல அவரும் அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் சமுத்திரகனி தன் குடும்பத்தோட சுனைனாவை பெண் கேட்க போறாரு. அப்போ சுனைனாவோட தம்பி நசாத் அவருடைய மைண்டை யூஸ் பண்ணியும் அவரோட புத்தி கூர்மையாலும் அப்பாவோட சம்மதத்தை வாங்கி வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் சமுத்திரகனி, சுனைனா இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. சமுத்திரகனி, சுனைனா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விக்ராந்த், இவரு சமுத்திரகனியோட தங்கச்சியான அர்த்தனாவை காதலிச்சுட்டு வராரு. ஆனா அர்த்தனா விக்ராந்தோட காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு சூழலுக்கு அப்புறம் தவறான ஒரு கட்டத்துக்கு போறாரு விக்ராந்த். அவருக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லி தன்னோட சேர்த்துக்கிறாரு சமுத்திரகனி. இதுல ஒரு உயிரை காப்பாத்தின சந்தோஷம் விக்ராந்துக்கு கிடைக்குது. அதனால இந்த வழியிலேயே போகலாம்னு டிசைட் பண்றாரு விக்ராந்த். சமுத்திரகனியோட தங்க அர்த்தனா, இவங்களோட தோழிக்கு நமோ நாராயணனோட தம்பி சவுந்தரராஜன் காதல் தொல்லை கொடுக்கிறாரு. அடிக்கடி தொல்லை கொடுக்கறதுனால அர்த்தனாவோட தோழி ஒரு பொது இடத்துல வச்சு சவுந்தரராஜனை அடிச்சிடுறாங்க. பதிலுக்கு அவங்க படிக்கிற காலேஜுக்கு போய் அர்த்தனாவோட தோழிய கட்டையால் அடிக்கிறாரு சவுந்தரராஜன். உடனே சக மாணவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சவுந்தரராஜனை அடிச்சிடுறாங்க. கல்லூரி மாணவிகள் கிட்ட அடி வாங்கின சவுந்தரராஜனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்டை பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு சமுத்திரகனி. அப்படி அட்மிட் பண்ணும்போது சவுந்தரராஜன் இறந்துடுறாரு. தன்னோட தம்பிய சமுத்திரகனி தான் கொன்னுட்டார்னு நினைச்சு அவரை பழிவாங்க துடிக்கிறாரு நமோ நாராயணன். இதனால அவரு சமுத்திரகனியோட வீட்டுல குண்டு வைக்க சுனைனா கர்ப்பமா இருக்கும்போதே அவங்களோட குழந்தை வயிற்றுலேயே இறந்துடுது. இந்த நிலையில சமுத்திரகனி நமோ நாராயணாவை பழி வாங்கினாரா இல்ல அறிவுரைகள் சொல்லி திருத்தினாரா, விக்ராந்த் அர்த்தனா காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. விவசாயம், அரசியல், காவிரி பிரச்சனை, ஜல்லிக்கட்டு, ஜாதி திணிப்பு இப்படின்னு நாட்டில் தற்செயலாக நடக்கிற சம்பவங்களை எடுத்துட்டு அதோட மருந்து, மருத்துவம் சார்ந்தவைகளா இருக்கிற உயிர் இதையெல்லாம் வச்சு அதுக்குள்ள காமெடி, சென்டிமெண்ட்னு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி திரைக்கதை எழுதி படத்தை இயக்கியதோடு இல்லாமல் நடிச்சும் இருக்கிறாரு சமுத்திரகனி.
இவரோட இந்த முயற்சியை பாராட்டலாம். மகாவிஷ்ணுங்கிற கேரக்டர்ல சமுத்திரகனி ஒரு மகனா, அண்ணனா, கணவரா, சமூக பொறுப்பாளியா தான் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா படம் முழுக்க இளமை துடிப்போட மட்டும் இல்லாமல் உயிர் துடிப்போடு நடிச்சிருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. சுனைனா பேசுகிற வசனங்கள் குறைவா இருந்தாலும் எக்ஸ்பிரஷன்ஸில் வெளுத்து வாங்கியிருக்காங்க தன்னோட கேரக்டரை. அந்த அளவுக்கு இவங்களோட நடிப்பு இருக்கு. விக்கிங்கிற கேரக்டர்ல விக்ராந்த் பொறுப்புள்ள சமூக இளைஞனா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா காப்பாத்தணுங்கிற கோபம், காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவரோட முகத்துல ஏற்படுற மகிழ்ச்சி, இது இவரோட நடிப்புக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். சமுத்திரகனியோட தங்கையா அர்த்தனா படத்துல அழகு தேவதையா வலம் வராங்க. இவங்களும் அவங்க பங்குக்கு குறை வைக்காம நடிச்சிருக்காங்க. படத்துல மற்ற ஆர்டிஸ்டான சூரி, சவுந்தரராஜா, தம்பி ராமையா, நமோ நாராயணா, கஞ்சா கருப்பு, அனில் முரளி, திலீபன், படவா கோபி, அதுக்கப்புறம் இவங்களோட நடிச்சிருக்கிற எல்லாருடைய நடிப்பும் படத்துக்கான ஸ்ட்ரென்த். என்.கே. ஏகாம்பரம், ரிச்சர்ட் எம். நாதன் இவங்களோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கான எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். ஜஸ்டின் பிரபாகரோட பின்னணி இசை, யுகபாரதி, விவேக் இவங்களோட லிரிக்ஸ் படத்தோட பேக்போன். எடிட்டர் ஏ.எல். ரமேஷ், மற்ற டெக்னீஷியன்களான ஜாக்கி, விஜய் ஜாக்வார், ஜானி, நட்ராஜ், சந்துரு உட்பட எல்லாருடைய ஒர்க்கும் படத்தோட பர்ஃபெக்ட். மொத்தத்தில் தொண்டன் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.